வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். கபில சந்திரசேனவின் மரணம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை நோக்கி விரல் நீட்டும் சரத் வீரசேகர. பௌத்த பீடாதிபதிகளுக்கு அஞ்சி சட்டத்தை மீறுகின்றதா போலீஸ்? சுமந்திரன் சாடல். கபிலவின் மரணத்தின் பின்னணியில் மிரட்டல் வாக்குமூலமா? மொட்டு கட்சி பரபரப்பு குற்றச்சாட்டு. மனுச நாணயக்காரவின் 5 வங்கி கணக்குகள் சிஐடிக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஈரானின் 12 நிறுவனங்கள் மீது ட்ரம்ப் நிர்வாகத்தின் அதிரடி தடை. மத்திய கிழக்கை மாற்ற இஸ்ரேலின் சதி திட்டம். ஹட்டார் முன்னாள் பிரதமர் பகீர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவினுடைய மரணத்திற்கு லஞ்ச ஆணைக்குழுவே பொறுப்பு என முன்னாள் அமைச்சரான சரத் வீரசேகர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பொறுப்பானவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என வீரசேகர குறிப்பிட்டார். 56 நாட்கள் விளக்கமறியல் சிறையில் துன்புறுத்தப்பட்ட பின்னர் கபில சந்திரசேனவின் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் வழங்க முடியும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையினால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார். போலீசார் பௌத்த பீடாதிபதிகளுக்கு அஞ்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களை தடுத்து சட்டமீறல்களுக்கு துணை போகின்றன என்று ஜனாதிபதி சட்டத்தணியான எம். சுமந்திரன் தெரிவித்தார். தையட்டி விகாரி அமைந்துள்ள காணிக்குள் இருக்கும் பெலிகாம வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதியை மீட்பது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் பிரதேச சபை சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தணி சுமந்திரன் விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு கூறினார். பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்டால் சமாதானம் சீர்குலையும் என போலீசார் நீதிமன்றத்தில் கூறுகின்றனர். சட்டத்தை நடைமுறைப்படுத்துபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயல்வது முற்றிலும் தவறானது. இது ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்க மனநிலையாகும் என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். விகாரை தரப்பினர் சட்டவிரோதமாக வீதியை மூடி வைத்துள்ள நிலையில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய போலீசார் பீடாதிபதிகளுக்கு பயந்து சட்டத்தை மீறுபவர்களை காக்க முயல்கின்றனர் என்று அவர் சாடினார். சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் சமாதானம் கெடும் என விகார அதிபதி முறைப்பாடு செய்துள்ளார். இங்கே சமாதானத்தை சீர்குலைப்பது யார்? நான் தான் சமாதானத்தை சீர்குலைப்பேன் என்பது போன்ற தொனியில் இந்த முறைப்பாடு அமைந்துள்ளது. உண்மையில் சட்டத்தை மீறுபவர்களை தடுத்து நிறுத்துவதே போலீசாரின் கடமை என்று அவர் தெரிவித்தார். சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த தடையாக இருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர் போலீசார் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவினுடைய மரணம் என்பது தற்கொலை அல்ல, அது திட்டமிட்டு தற்கொலைக்கான தூண்டுதலாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பாக பல்வேறு மர்மமான தகவல் கிடைத்து வருகிறது. அவருக்கு பிணை வழங்கப்பட்ட விவகாரம் மற்றும் அதனை எதிர்த்த விடயங்கள் குறித்து தம்முடைய கட்சி தரப்பில் தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன என்றும் விரைவில் உண்மைகளை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தப் போவதாக கூறினார். மறைந்த கபில சந்திரசேனவிடம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பலவிதமான முறையில் வாக்குமூலம் ஒன்று பெறப்பட்டுள்ளது. இந்த வாக்குமூலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் பெயர்களை வலுக்கட்டாயமாக சேர்க்குமாறு அவர் வற்புறுத்தப்பட்டார். இது குறித்து கபில சந்திரசேன உயிருடன் இருந்தபோதே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார் என்று சாகர காரியவசம் சுட்டிக்காட்டினார். நீதிக்கு புறம்பாக அச்சுறுத்தி பெறப்பட்ட வாக்குமூலங்களை அடிப்படையாக கொண்டு தலைவர்களை சிக்க வைக்க அரசு முயலுமானால் அதற்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராடுவார்கள் என்று எச்சரித்தார். ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்கவை நோக்கி விமர்சனங்களை முன்வைத்த அவர் ஜனாதிபதி அடக்குமுறையை ஏவி ஆட்சியை முன்னெடுக்க முற்பட்டால் அந்த அடக்குமுறைக்கு தமது தரப்பு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று காரசாரமாக தெரிவித்தார். முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்காரவிற்கு சொந்தமான 5 வங்கிக் கணக்குகள் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்போது 14 நாட்களுக்குள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவினர் குறித்த அறிக்கை
அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு ஒரு அரசு வங்கி உட்பட 5 தனியார் வங்கிகளின் மேலாளர்களுக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதனால் அவருடைய வங்கிக் கணக்கு அறிக்கைகள் மீளாய்வு செய்ய வேண்டிய அவசியம் என சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியது. ஊழலுக்கு எதிரான மக்கள் சக்தி அமைப்பின் தலைவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் 2011, 13, 15 மற்றும் 22 ஆகிய ஆண்டுகளுக்கு சொத்து மற்றும் பொறுப்பு விவர அறிக்கைகளை மனுஷ நாணயக்கார சமர்ப்பிக்கவில்லை என்று விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காகவே இந்த 5 வங்கிக் கணக்குகளையும் பரிசோதிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ஈரானிலிருந்து சீனாவிற்கு எண்ணெய் விற்பனை மற்றும் ஏற்றுமதியை எளிதாக்க உதவுவதாக கூறப்படும் 12 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மீது ட்ரம்ப் நிர்வாகம் தடைகளை விதித்துள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெல்ஜிங்கின் சீன தலைவரை சந்திக்கவிருக்கும் சில நாட்களுக்கு முன்பு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதித்துறை செயலாளர் ஒரு அறிக்கையில் இந்த நடவடிக்கையை பாராட்டியதோடு பயங்கரவாத செயல்களை செய்வதற்கு உலக பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கும் ஈரான் ஆட்சி பயன்படுத்தும் நிதி வலையமைப்புகளிலிருந்து அந்த அமைப்பை தொடர்ந்து துண்டிப்போம் என்று வலியுறுத்தினார். ஈரானுக்கான சீனாவின் ஆதரவு பெய்ஜிங்கின் விவாத பொருளாக அமையக்கூடும். சமீபத்திய உளவுத்துறை மதிப்பீடுகள் குறித்து அறிந்த 3 நபர்களின் கூற்றுப்படி ஈரானுக்கு புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க சீனா தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை சுட்டிக்காட்டியதாக கடந்த மாதம் செய்தி வெளியாகியுள்ளது. திங்கட்கிழமை முன்னதாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான 1 மாத கால போர் நிறுத்தம் மிகப்பெரிய உயிர்காக்கும் கருவியின் உதவியுடன் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் தற்போது நிகழும் போர் என்பது தற்செயலானது அல்ல. அது ஒரு வன்முறை மூலம் ஒட்டுமொத்த பிராந்தியத்துமே மாற்றியமைப்பதற்கான இஸ்ரேலின் நீண்டகால சதி திட்டம் என்று கட்டாரின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹமத் பின் யாஷிம் அல் தானி தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் தற்போதைய புவிசார் அரசியல் மாற்றங்கள் குறித்து அவர் மிக கடுமையான எச்சரிக்கையை முன்வைத்தார். குறிப்பாக கார்முஸ் நீர்நிலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியே இந்த போரின் மிக மோசமான விளைவு என்று குறிப்பிட்டார். நெதன்யாகுவின் பெரிய இஸ்ரேல் கனவு பிராந்திய அமைதிக்கு உலை வைக்கும் என சாடினார். இந்த பேராபத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள வளைகுடா நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உடனடியாக ஒரு கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.